நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அவனுக்கு நாங்க அழுத்தம் தரும்போது அவன் ராஜ கிடங்க திருட இருக்கிறதா எங்க கிட்ட சொன்னான். அதுக்கப்புறம் நாங்க எப்படியோ அவங்க திருடும் போது அவங்க கூட்டாளிங்க கிட்ட ராஜ கிடங்கு இருக்கிற அந்த செவுற்றுல அந்த செய்தியை எழுத சொல்லி இருந்தோம். எங்களோட இந்த செய்தியை நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு முழு நம்பிக்கை இருந்தது. அதானே சந்திரன் காற்று மாளிகை. இது பண்டிதர் ராமகிருஷ்ணர் மற்றும் முல்லா நசுருதீன் ஐயாவோட புத்திசாலித்தனம்னு எனக்கு ஆரம்பத்திலே தெரியும். பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நீங்க இவ்வளவு சந்தோஷப்பட வேண்டிய அவசியம் இல்ல. இன்னும் ராஜ கிடங்கின் செல்வங்கள் திரும்ப கிடைக்கவே இல்ல. அதனால சொல்லுங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரே, ராஜ கிடங்கின் செல்வங்களை அந்த திருட எங்க ஒளிச்சு வச்சிருக்கான்னு உங்களுக்கு தெரியும்ல? அததான் நான் தெரிஞ்சுக்க இருந்தேன். ஆனா இந்த கோத்வாலையா எங்களை இங்க இழுத்துட்டு வந்துட்டாரு. ஆனா நான் மகாராணிகளோட கட்டளைகளை பின்பற்றின, அவ்வளவுதான். முதல் தடவையா சிறைச்சாலையை விட்டு வந்தது வருத்தமா இருக்குல்ல? முல்லா நசுருதீன் ஐயா, இந்த தேவையில்லாத பேச்செல்லாம் விடுங்க. அப்புறம் பண்டிதர் ராமகிருஷ்ணரே, இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஒண்ணு சொல்லுங்க. திருடன் ராஜ கிடங்கின் செல்வங்களை எங்க ஒளிச்சு வச்சிருக்கான்? குருவே, எனக்கு தெரிய வந்ததெல்லாம் ஒண்ணுதான். ராஜ கிடங்கின் செல்வங்களை யாசகம் கேட்கிறவங்களோட இடத்துல எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்காங்க. எங்களோட ஆலோசனைப்படி நாம உடனே யாசகர்களோட இடத்தை சோதிச்சு பார்க்கணும். நானும் இதையே தான் சொல்ல வந்தேன். இல்ல மகாராணி அவர்களே, சரியா எங்க ஒளிச்சு வச்சிருக்காங்கன்னு தெரியாத வரைக்கும் நாம இந்த முடிவை எடுக்க கூடாது. கிடைக்கலனா திருடனும் அவங்க கூட்டாளிகளும் ஜாக்கிரதையாயிடுவாங்க. அப்படின்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன சொல்ல வர? நீங்க இப்படி மாறு வேஷம் போட்டுக்கிட்டு திருடங்களோட சொந்தக்காரங்களை பார்க்க வர வேண்டிய அவசியம் இல்ல. சிறைச்சாலையில தான் அவங்கள சந்திச்சிருக்கீங்க இல்லையா? அவங்களுடைய பார்வையில நீ அவங்க கூட்டாளி தானே. திருடின செல்வங்களை அவங்க எங்க வச்சிருக்காங்கன்னு நேரடியா கேட்கலாமே. நேரடியா கேட்டா அவங்களுக்கு சந்தேகம் வந்துடாதா என்ன? அதனாலதான் மாறு விஷயத்துல வந்திருக்கேன். இப்ப நீ அமைதியா படுத்து தூங்க. முல்லா நசுருதீன் ஐயா, நாம யாசகர்கள் மாதிரி மாறு வேஷம் போட்டுக்கிட்டு வந்துட்டோம். ஆனா நாம யாசகர்கள் மாதிரியே தான் நடந்துக்கணும், அவங்கள மாதிரி தான் செயல்படணும். இல்லனா இவங்களுக்கு நம்ம மேல சந்தேகம் வந்துரும். சரியா சொன்னீங்க. நம்ம இப்படி பண்ணலாம். நான் அப்படியே கண்ணு தெரியாதவன் மாதிரி நடிக்கிறேன். நீங்களும் ஒண்ணு பண்ணுங்க. உங்க கால்களை மடக்கி வச்சு முடமா நடிங்க. நான் சொல்றது புரியுதுல்ல? சரி 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 வாங்க போலாம். யார் இந்த ஏழைகளோட வயித்தை நிரப்புறாங்களோ அவங்களோட வாழ்க்கையை கடவுள் நிரப்பிடுவான். ஐயோ முல்லா நசுருதீன் ஐயா, யாசகம் கேட்கறவங்க மாதிரி நடந்துக்கவும் செய்யணும். இப்படி கவிதை சொல்லிதான் யாரு யாசகம் கேட்பாங்க? எப்படி யாசகம் கேட்கறது நான் காட்டுறேன். எப்படி கடவுள் ஆசீர்வதிப்பார், ஏதாவது கொடுங்கம்மா. மாஷா அல்லா, நீங்க உண்மையிலே யாசகம் கேட்கிற ஒரு மாதிரி இருக்கீங்க. இல்லையா? என்ன சொல்ல வரீங்க? நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க என்ன செய்றீங்களோ அதை சரியா செய்றீங்க. நானும் உங்களை மாதிரி பண்றேன். பண்ணுங்க. அல்லாஹ் ஆசீர்வதிப்பாரு, ஏதாவது கொடுங்கம்மா. இந்த இடத்துல ராஜகடங்கின் செல்வங்கள் எங்க இருக்குன்னு தெரியல. எனக்கு மட்டும் என்ன தெரியும்? முல்லா நசுருதீன் ஐயா, இவர் ஏன் நம்மள இப்படி குறுன்னு பாத்துக்கிட்டு இருக்காரு? இவரு நம்மள அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாரா என்ன? நீங்க என்ன சொல்றீங்க? போடுங்க, இந்த ஏழைகளுக்கு யாசகம் போடுங்க. உங்களுக்கு வெக்கமா இல்ல? யாசகர்களோட இடத்துக்கே வந்து யாசகர்கள் கிட்டே யாசகம் கேக்குறீங்க. நீங்களே ஒரு யாசகர்களா இருந்துட்டு யாசகர்களை அவமானப்படுத்துறீங்களா? ஐயா மன்னிச்சிடுங்க ஐயா, மன்னிச்சிடுங்க. என்னோட அப்பாவுக்கு கண்ணு தெரியாது, இவரு கவனிக்கல. மன்னிச்சிடுங்க. அமைதியா வாங்க. யாசகம் போடு.
என்னோட சின்ன வயசு ஞாபகம் வருது. நானும் சின்ன வயசுல சேவகி மாதிரி ஆடைகளை உடுத்திக்கிட்டு என்னோட தோழிகளோட விளையாட போவேன். அப்ப என்னோட அம்மா மாளிகை முழுக்க என்ன தேடிட்டு இருப்பாங்க தெரியுமா மகாராணி சின்னதேவி? என்ன சின்னாதேவின்னு சொல்லி கூப்பிடாதீங்க. என்ன மாதிரியான ஞானி பண்டிதன் இந்த இடத்துக்கு வர்றது அழகில்ல. நான் கிளம்புறேன். குருவே, எங்க போறீங்க? நில்லுங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணரும் முல்லா ஐயாவும் ஏற்கனவே இங்கதானே இருக்காங்க. என்ன? ஆமா இளவரசரே. ஆனா இங்க இருக்கிற எந்த வீட்ல அந்த தங்கம் இருக்குதுன்னு நாம எப்படி போய் அதை கண்டுபிடிக்கிறது? எந்த வீட்ல தங்கம் இருக்கோ அந்த வீட்டுக்கு வெளியில பண்டிதர் ராமகிருஷ்ணர் ஸ்வஸ்திக் சின்னத்தை வரைஞ்சு வைக்கிறேன்னு சொன்னாரு. ஆ, நீங்க எல்லாரும் கவனமா அந்த சின்னம் எங்க இருக்குன்னு தேடுங்க. வாங்க எல்லாரும் போலாம். வாங்க வாங்க வாங்க. அல்லாஹ் ஆசீர்வதிப்பாரு, ஏதாவது கொடுங்கம்மா. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாரு, ஏதாவது கொடுங்கம்மா. பின்னாடி யாரும் நிக்கிற மாதிரி இருந்துச்சுல. பண்டிதரே, காலு காலு என்ன பண்றீங்க? வாங்க. பின்னாடி யாரும் நின்னாங்க, நான் பார்த்தேன். கேட்டுச்சு. திரும்பி பார்க்கவும் மறந்துட்டேன். அட நில்லுங்க. எங்க போனாங்க? வாங்க வாங்க. அட பண்டிதரே, அவங்க 2 பேரும் அந்த வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. எப்படி அதை சொல்றீங்க? உங்களுக்கு தான் கண்ணு தெரியாதுல்ல? ஆமா கண்ணா, தெரியாதுதான். ஆனா என் மனக்கண்ணால பார்த்தேன். மனக்கண்ணால நீ போய் விளையாடு. முல்லா நஸ்ருதீன் ஐயா, சொல்லுங்க. ராஜகிடங்கோட செல்வம் இந்த வீட்டுல இருக்குமான்னு? மகாராணிகளும் மத்தவங்களும் இங்கதான் எங்கேயாவது இருப்பாங்க. நம்மளுடைய திட்டத்தின்படி இந்த வீட்டுல ஸ்வஸ்திக் சின்னத்தை வரைஞ்சு வச்சிடலாம். சரியா சொன்னீங்க. வாங்க. சரி வாங்க போலாம். மகாராணி! இது பண்டிதர் ராமகிருஷ்ணர் மற்றும் முல்லா நஸ்ருதீன் ஐயாவோட குரல். ஒருவேளை உங்க 2 பேரும் ஏதாவது பிரச்சனையில மாட்டிக்கிட்டாங்களா? வாங்க மகாராணிகளே, வாங்க போய் பார்க்கலாம். வாங்க. நீ பின்னாடி போய் ஒளிஞ்சதை அப்பவே நான் பார்த்துட்டேன் பண்டிதர் ராமகிருஷ்ணா. இல்ல, இது என்னோட உண்மையான தாடி. உண்மையான தாடி. போலியானது மேல இருக்கு. இந்த மீச எரியுது எரியுது எரியுது. நீங்க 2 பேரும் எங்க அண்ணனுக்கு துரோகம் செஞ்சிருக்கீங்க. நீங்க 2 பேரும் அவரோட கூட்டாளிகள்னு அவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அதனாலதான் எங்களோட இந்த திட்டத்துல அவர் உங்களை சேர்த்துக்கிட்டாரு. ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? எங்க அண்ணனை நீங்க 2 பேருமே ஏமாத்திருக்கீங்க. இப்போ நீங்க 2 பேரும் கையும் களவுமா மாட்டிருக்கீங்க. இப்போ எங்களுடைய அண்ணனுக்கு நீங்க பண்ண துரோகத்துக்காக உங்களை பழி வாங்க போறோம். நீங்க 2 பேரும் உங்களை ரொம்ப புத்திசாலிங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்கல்ல? இன்னைக்கு இரவு தான் உங்க 2 பேருக்கும் கடைசி இரவா இருக்க போகுது. உங்க 2 பேர்ல யார் முதல்ல சாக விரும்புறீங்க? மகாராணி சின்னதேவி, அங்க பாருங்க, மண் பொம்மைகளை வச்சு விளையாடிட்டு இருக்காங்க. நம்ம ராஜ மாளிகையில எல்லாம் அது இல்ல. நான் இப்பவே போய் எடுத்துட்டு வந்துடுறேன். மகாராணி திரும்பலம்பா, நீங்க நம்ம வேஷத்தை கலைச்சிருவீங்க போல இருக்கே. அமைதியா வாங்க. போலாம். முதல்ல இந்த உசூர. என்ன முதல்ல இந்த உசூர? நீங்க தான் மூத்தவரு. சாகிறதுல உங்களுக்கு தான் முதல் உரிமை இருக்கு. முதல்ல நீங்க. என்னை விட நீங்க தான் பெரிய புத்திசாலி. முதல்ல நீங்க தான் சாகணும். நான் புத்திசாலின்றதுனால தான் சொல்றேன். முதல்ல நீங்க. இல்ல, முதல்ல நீங்க. முதல்ல நீங்க முல்லா நஸ்ருதீன் ஐயா. இல்ல, நீங்க தான். முதல்ல நீங்க. நீங்க தான். முதல்ல நீங்க. அமைதியா இருங்க. 2 பேரும் வாயை மூடுங்க. முல்லா நஸ்ருதீன் சொல்றதை நான் ஒத்துக்கிறேன். நீ தான் முதல்ல என் கையால சாக போற. ரொம்ப நன்றி. சீக்கிரம் ஏதாவது யோசிக்கலாமா? இல்லனா உயிர் போயிட போகுது. நில்லுங்க. கொல்றதுக்கு முன்னாடி என்னுடைய கடைசி ஆசை என்னன்னு கேட்க மாட்டீங்களா?
கடைசி ஆசையா? கடைசி ஆசை முல்லா நஸ்ருதீன் ஐயா. ஆ, 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 எனக்கும் ஒரு கடைசி ஆசை இருக்கு. சாகிறதுக்கு முன்னாடி அதை நிறைவேற்றுவீங்கல்ல? நிறைவேற்றமா இல்லையாங்கிறத அது அப்புறம் யோசிக்கலாம். முதல்ல உங்க கடைசி ஆசை என்னன்னு சொல்லுங்க. அப்ப முதல்ல நான் சொல்றேன். என்ன? முதல்ல நான் சொல்றேன். இல்ல நான் தான் சொல்லுவேன். இல்ல நான் தான் சொல்லுவேன். நான் சொல்றேன். இல்ல நான் தான் முதல்ல சொல்லுவேன். இல்ல நீங்க புரிச்சுக்கோங்க. நான் சொல்றேன். நான் தான் சொல்லுவேன். இல்ல நான் சொல்லுவேன். நான் தான் சொல்லுவேன். நான் சொல்லுவேன். நான் தான் சொல்லுவேன். போது, நிறுத்துங்க. பாருங்க, நீங்க குறுக்க வராதீங்க. இது என்னுடைய கௌரவ பிரச்சனை. ஆ, 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 ஆ. ஆமா, நாங்க முடிவு பண்ணிக்கிறோம். ஆனா நீங்க முதல்ல என் ஆசையை தான் நிறைவேற்றணும். ஏன்னா நான் வயசுல மூத்தவன், உங்களோட விருந்தினரும் கூட. என்னவா வேணாலும் இருக்கட்டும் முல்லா நஸ்ருதீன் ஐயா, ஆனா என் ஆசையை தான் முதல்ல நிறைவேற்றணும். இல்ல என்னோட ஆசையை தான் நிறைவேற்றணும். இல்ல முதல்ல என்னோடது. அதெல்லாம் முடியாது, என்னோடது. இல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க. அமைதி! முதல்ல யாரோட ஆசைய நிறைவேற்றுறதுங்கிறத நான் முடிவு பண்ணிக்கிறேன். பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீ உன்னோட கடைசி ஆசைய சொல்லு. எனக்கு பசிக்குது. சாகிறதுக்கு முன்னாடி ஒரு முறை வயிறு நிறைய சாப்பாடு போடுங்க. என்ன கஷ்ட காலம் இது. இப்ப இவங்க 2 பேருக்கும் நம்ம சாப்பாடு வேற போடணுமா? நீங்க மகாராஜாவுடைய ராஜசபையில இருக்கிற கிழவன் தத்தாச்சாரியன் மாதிரியே இருக்கீங்க. கிழவனா? நீங்க சொல்றது உண்மைதான். இவர் அவருடைய முந்தைய ஜென்மத்தின் இரட்டை சகோதரர். உன்னை விட மாட்டேன் கிழவி. மூச்சை எப்படிக்க போறது தெரியல. நீ என்ன கிழவன்னு சொல்றிய கிழவி? கலாச்சாரம் தெரியாத இந்த கிழவியை விட மாட்டேன். என்னாச்சு முல்லா நஸ்ருதீன்? உங்களுக்கு பசிக்கலையா? என் பசி இதுல எல்லாம் அடங்காது. என்னோட பசி அடங்கணும்னா அண்ணன் தங்கச்சியான நீங்க 2 பேரும் என் புதிர்க்கான பதில சொல்லணும். அதுக்கெல்லாம் இப்போ நேரமே இல்ல. இதுதான் என்னோட கடைசி ஆசை. அதை நீங்க நிறைவேற்றணும்ல? நாங்க எதுக்கு உங்களோட கடைசி ஆசையை நிறைவேற்றணும்? எங்களுக்கு அந்த கட்டாயம் இல்ல. உங்க கடைசி ஆசையை நிறைவேற்றாம கூட எங்களால உங்களை கொல்ல முடியும். எங்களை தடுக்க யாரு இருக்கா? பண்ணிடுங்க. இவருடைய கடைசி ஆசையை நிறைவேற்றிருங்க. இல்லைன்னா இவருக்கு மோட்சம் கிடைக்காது. அப்புறம் பேய வந்து உங்களை தான் தொந்தரவு பண்ணுவாரு. ஆமா, சரியா சொன்னாரு. அப்புறம் நான் பேயா மாதிரி யார் வீட்டுக்குள்ள போவேன்னு எனக்கே தெரியாது. அது சரி. உண்மையான விஷயம் என்னன்னா இவங்க 2 பேரும் பயப்படுறாங்க. ஒருவேளை நீங்க கேட்கிற புதிருக்கு இவங்களால பதில் சொல்ல முடியலன்னா அப்புறம் என்ன ஆகும்னு யோசிக்கிறாங்க. அப்படிதானே? உங்களால மட்டும் எப்படி இப்படி எல்லாம் யோசிக்க முடியுது பண்டிதரே? 2 பேருமே பெரிய புத்திசாலிகள். முட்டாள்களால எப்படி ராஜக்கிடங்க திருட முடியும்? இவங்க புத்திசாலிகள். இதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். நாங்க பெரிய ஞானிகளும் தான், அப்புறம் புத்திசாலிகளும் தான். இங்க கூட 2 ஞானிகள் எங்க கிட்ட கைதியா இருக்காங்களே. அதெல்லாம் சரிதான். ஆனா எனக்கு என்னமோ இவங்க புத்திசாலித்தனத்து மேல இன்னும் நம்பிக்கை இல்ல முல்லா நஸ்ருதீன் ஐயா. இப்பவே உங்களோட சந்தேகத்தை நான் தீர்த்து வைக்கிறேன். இவங்க 2 பேர்கிட்டயும் நான் புதிர கேக்குறேன். நீங்க கேக்குற புதிருக்கலாம் இவங்களால பதில் சொல்ல முடியும்னு எனக்கு என்னவோ தோணல. என்ன சொன்னாருன்னு பாத்தீங்கல்ல? உங்களை பத்தி நினைக்கிறது எல்லாம் தவறுன்னு நீங்க நிரூபிச்சு காட்டுங்க. நீங்க இப்ப புதிர கேளுங்க. நான் உங்களோட எல்லா புதிர்களுக்கும் பதில் சொல்றேன். அடடா, கேளுங்க. உக்காந்து பதில் சொல்லுங்க. நல்லது. புதிர் என்னன்னா, பச்சை வண்ண தலைப்பாகையை அணிஞ்சிருப்பேன், பச்சை வண்ண போர்வைய போர்த்தி இருப்பேன், என்னோட வயிற்றுல முத்து மாலைய சூடி இருப்பேன். நான் யாருன்னு சொல்லுங்க. யாரது? இது என்ன குருஜி? இப்ப கடவுள் கூட உங்க மேல கோவப்பட்டு கல்ல விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. தங்க நாணயம். இது என்னோடது. எனக்கு இந்த புதிர்க்கான பதில் தெரியல. பேசாம நீங்களே சொல்லிடுங்க. பச்சை மிளகாய். சரி விடுங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க உங்க புத்திசாலித்தனத்தை நிரூபிக்கிறதுக்கு உங்களுக்கு நான் இன்னொரு வாய்ப்பு தரேன். கவனமா கேளுங்க. வாங்கும் போது கருப்பாகவும், எரிக்கும் போது சிவப்பாகவும், எரியும் போது வெள்ளையாவும் இருக்கும். அது என்னது?
எங்க இருந்து வருது? மறுபடியும் இன்னொரு தங்க நாணயம் கிடைச்சிருக்கு. இந்த யாசகர்களோட இடத்துல தங்க மலை பொழிஞ்சுக்கிட்டு இருக்கே. மகாராணி சின்னதேவி, கடவுளே, நீங்க எங்க மேல கருணையை காட்டிட்டீங்க. இங்க என்ன நடக்குது? இந்த தங்க நாணயங்கள் எங்க இருந்து வந்துட்டு இருக்கு? இது விஜயநகரத்தோட அரசாங்க முத்திரை. இந்த நாணயங்களை ஒருத்தவங்க தூக்கி எரிஞ்சிட்டு இருக்காங்கன்னா அது கண்டிப்பா பண்டித ராமகிருஷ்ண ராவோ முல்லா நசுருதீன் ஐயாவா தான் இருக்க முடியும். சொல்லுங்க சொல்லுங்க, ரொம்ப சுலபமான புதிர் தான். புதிருக்கான பதில் என்னன்னு சொல்லுங்க. அத நீங்களே சொல்லிடுங்க. நிலக்கரி. அவ்வளவு பெரிய ராஜ கிடங்க திருடுன நீங்க பெரிய புத்திசாலின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா என்னோட சின்ன புதிருக்கு கூட உங்களால பதில் சொல்ல முடியலையே. முல்லா நசுருதீன் ஐயா, நீங்க இவங்க கிட்ட கடினமான புதிர்களை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. சுலபமானதா கேளுங்க. என்ன தங்கச்சி? சுலபமான புதிரா கேளுங்க. அப்படியே செய்றேன், நல்லா கேட்டுக்கங்க. எந்த ஒரு விஷயத்த கண்கள் இல்லாத பார்வையற்றவர்கள் கூட பார்க்க முடியும்? ஒருவேளை உங்களுக்கு பதில் கிடைக்கலனா ஒரு வழி இருக்கு. நீங்க 2 பேரும் உங்க கண்களை மூடிக்கிட்டு பார்வை இல்லாதவங்க மாதிரி இருந்து பார்க்கணும். அது மூலமா பார்வை இல்லாதவங்களுக்கு என்ன தெரியுதோ அது உங்க 2 பேருக்கு கூட தெரிய வரும். என்ன? அட 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 பண்டிதர் அவர்களே, இது நல்ல அறிவுரை. அருமை. இந்த புதிர்க்கான பதில கண்டுபிடிச்சு ஆகணும். இது தெஹ்ரானோட நாணயமாச்சு. தெஹ்ரானோட நாணயமா? ஆனா இது எங்க இருந்து வந்திருக்கும்? சீக்கிரம் போய் பார்த்தாகணும். வாங்க போலாம். இருட்ட தவிர வேற எதுவுமே எனக்கு தெரிய மாட்டேங்குதே. உனக்கு ஏதாவது தெரியுதா தங்கச்சி? இல்லனா ஸ்வஸ்திக் சின்னம். ஸ்வஸ்திக் சின்னமா? அப்படின்னா இதுக்கு அர்த்தம் பண்டித ராமகிருஷ்ணரும் முல்லா நசுருதீன் ஐயாவும் இங்கதான் இருக்காங்க. சரி, அப்ப நான் உடனே கதவை தட்டுறேன். நீங்க 2 பேரும் எங்களை முட்டாளாக்கிட்டு இருக்கீங்களா? குருவே, எந்திரிங்க எந்திரிங்க. மகாராணி சின்னாதேவி அவர்களே, மகாராணி திருமலம்பா அவர்களே. ஆமா, நாங்க தான். நான் யாருன்னு பாரு. உங்களுக்கு எதுவும் ஆகலல்ல? எங்களுக்கு ஒண்ணும் ஆகல. உங்க 2 பேரோட புத்திசாலித்தனத்தை எவ்வளவு பாராட்டினாலும் பத்தாது. உணவுக்குள்ள நாணயத்தை மறைச்சு எரியற திட்டம் உங்க 2 பேரோடையதா தான் இருக்க முடியும். நீங்க எல்லாரும் சரியான நேரத்துக்கு வந்தீங்க. இல்லனா இவங்க எங்களை கொல்ல இருந்தாங்க. ஏய் திருட்டு பயலே, சொல்லு. ராஜ கடங்கல இருந்த செல்வங்கள் எல்லாம் எங்க ஒளிச்சு வச்சிருக்க? சொல்லு சொல்லு சொல்லு. சொல்றா, சொல்லுங்கறல. எங்க ஒளிச்சு வச்சிருக்க? சொல்லு சொல்லுடா. அதோ அங்க வச்சிருக்கோம். தங்கம். அண்ணா, எல்லா தங்கத்தையும் தேடி கண்டுபிடிங்க. எல்லாத்தையும் உடனே அரசவைக்கு கொண்டு போய் வைங்க. ராஜகிடங்கோட மொத்த தங்கத்தையும் எல்லாரோடைய பார்வையில இருந்து எப்படி மறைச்சு கொண்டு வந்தீங்க? சொல்லுங்க. எப்படி கொண்டு வந்தீங்க சொல்லுங்க. உங்க காலுக்கடியில இருந்து. என்னது ஏன் காலுக்கடியில இருந்தா? அட தள்ளுங்க 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 குருவே. இங்க பாத்தீங்களா, உள்ள ஒரு சுரங்கம் இருக்கு. இந்த சுரங்கம் தான் மாளிகையோட ராஜகிடங்கு வரைக்கும் போகும். இந்த சுரங்கப்பாதை வழியா தான் எல்லா தங்கத்தையும் நாங்க திருடிட்டு வந்தோம். இந்த காரணத்தினாலதான் சிறைச்சாலையில உன்னுடைய சகோதரன் வெட்டின சுரங்க பாதையை பத்தி நான் யார்கிட்டயுமே சொல்லல.
ஏன்னா அந்த சுரங்கப்பாதை இன்னும் எங்கெங்கெல்லாம் போகுதுங்கிறத நான் முதல்ல தெரிஞ்சுக்கிறதுக்கு விரும்பினேன். இப்படி பண்றது விஜயநகரத்தின் பாதுகாப்புக்கு அவசியமானது. இல்லனா நீங்க ராஜகிடங்குக்கு வரத்துக்கு முன்னாடியே மாட்டியிருப்பீங்க. நாம இந்த சுரங்கப்பாதையை உடனே ஆட்களை வச்சு மூடி ஆகணும். வீரர்களே, இவங்க 2 பேரையும் கூட்டிட்டு போய் இவங்க கொலகார திருட அண்ணனோட அடைச்சு வைங்க. அட இருங்க முல்லா நசுருதீன் ஐயா, இவங்களுக்கு அந்த புதிருக்கான பதில சொல்லிடுங்க. சொல்லிடுறேன். பார்வை இல்லாதவங்க கூட பார்க்க முடியற விஷயம் என்னன்னா அது கனவுதான். இப்ப நீங்க 2 பேரும் போய் உங்க அண்ணனோட சேர்ந்து சிறைச்சாலையில செல்வத்தை பத்தி கனவு காணுங்க. போங்க போங்க, சீக்கிரம் போங்க. இன்னொரு விஷயம், இந்த 2 லட்டுவையும் உங்களுடைய அந்த மதிக்கெட்ட அண்ணனுக்கு கொடுங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணன் விசேஷமா அவருக்காகவே இனிப்பு அனுப்பி வச்சிருக்குன்னு சொல்லுங்க. சரியா? இப்ப போங்க போங்க. பிரமாதம் பண்டிதர் ராமகிருஷ்ணரே. நஸ்ருதீன் ஐயா, நீங்களும் தான் 2 பேரும் அசத்திட்டீங்க. வேற யாராலையும் பண்ண முடியாதத நீங்க 2 பேரும் பண்ணி காட்டியிருக்கீங்க. ராஜ்யத்தோட தரப்புல இருந்து உங்க 2 பேருக்கும் விசேஷ வெகுமதி வழங்கப்படும். கண்டிப்பா. நீங்களா இங்க எப்படி வந்தீங்க? இனிப்பு என்ன ஆச்சு? இந்தா சாப்பிடு. இதான் மிச்சம் இருக்கு. உன்னோட நண்பன் பண்டிதர் ராமகிருஷ்ணன் உனக்காக கொடுத்தது. ஐயோ ஐயோ, இனிமே என்னுடைய மொத்த வாழ்க்கையையும் இந்த சிறைச்சாலையில குடுக்கிற கஞ்சியோட தான் வாழ்க்கையை ஓட்டணுமா? நல்லா வந்துட்டானுங்க இனிப்ப சாப்பிடறதுக்கு. பண்டிதன் ராமகிருஷ்ணன் மற்றும் முல்லா நசுருதீன்னால மொத்த செல்வங்களும் கிடங்குக்கு போயிடுச்சு. இன்னைக்கு நான் தெஹரானுக்கு புறப்பட போறேன். சௌதாமினி, நீ எப்படி இந்த மாதிரி பண்ண முடியும்? நான் இல்லாம உன்னால வாழவே முடியாதேம்மா. என்ன? நான் சொல்ல வந்ததுக்கு அர்த்தம் என்னன்னா, நாங்க யாரும் இல்லாம உன்னால தூரதேசத்துக்கு போய் சந்தோஷமா இருக்க முடியாதுன்னு. ஆனா எல்லா பொண்ணுங்களுமே ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இத பழகிதான் ஆகணும். எதுக்காக பழகிக்கணும்? சௌதாமினி தேவி, நீங்க இப்போ பயணத்துக்கு தயாரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். போற வழியில ஒரே ஒரு முறை நின்னு உங்க குடும்பத்துக்காக அன்பளிப்புகளை மட்டும் வாங்கணும். என்ன இருந்தாலும் நான் தெஹரானின் வருங்கால அரசி இல்லையா? அப்படி இருக்கும்போது அம்மா வீட்ல இருந்து அன்பளிப்புகள் இல்லாம எப்படி என்னால வர முடியும்? உங்க மக எவ்வளவு புத்திசாலி ஆயிட்டா. அதாவது உங்களோட சிஷ்யை. சரியா சொன்னீங்க சௌதாமினி தேவி. நான் அதை மறந்தே போயிட்டேன். அப்ப நீங்க ஒரு வேலை பண்ணுங்க, உடனே சந்தைக்கு போயிட்டு 36 புர்கா வாங்கிட்டு வாங்க. 36 புர்காவா? உங்களோட அம்மா என்ன 36 புர்காவை ஒரே நேரத்துல போட்டுப்பாங்க? இல்ல, நான் இந்த 36 புர்காக்களை என்னோட 36 மனைவிகளுக்காக கேக்குறேன். 36 மனைவிகளா? உங்களுக்கு 36 மனைவிகள் இருக்காங்களா? ஆமா, இப்போ 37வது மனைவியே நீங்க தானே? சௌதாமினியை இளவரசங்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு இதுதான் சரியான நேரம். இது நீங்க ஏன் முன்னாடியே சொல்லல? நாங்க எங்க சௌதாமினிய உங்க கைகள்ல எப்பவும் ஒப்படைக்கவே மாட்டோம். ஆனா குருவே, இது ஒரு சாதாரண விஷயம் தானே? எனக்கு இது சாதாரண விஷயம் இல்ல. இப்போ நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். என்ன? நீ சொன்னது சரிதான். என் கூட வாமா, உள்ள போலாம். சௌதாமினி, இனிமே என்ன பார்க்க கூட வராதீங்க. சௌதாமினி, நில்லுங்க. கமாலி முஸ்தபா, இங்க இருக்கிற பெண்கள்லாம் ரொம்பவே புத்திசாலிகள். நீங்க மட்டும் தொந்தரவு பண்ணீங்கன்னா அப்புறம் மகளிர் அமைச்சரகத்துல உங்க மேல புகார் கொடுத்துருவாங்க. அப்புறம் உங்களுக்கு சிறை தண்டனை கூட கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதுவும் 15 இருந்து 20 வருஷத்துக்கு, அதுக்கு மேலேயும் கூட கிடைக்கலாம். சிறை தண்டனையா? இல்ல, ஆனா அது குருவே, நான் சிறைக்கு போகலாம் விரும்பல. நான் என்னோட தெஹரான் நாட்டுக்கே போயிடுறேன். இப்பதான் சரியான முடிவு எடுத்திருக்கீங்க. போங்க. சரி. கடவுள் என் பிரார்த்தனையை கேட்டுட்டாரு. விஜயநகரத்திலிருந்து நான் விடைபெற வேண்டிய நேரம் இப்போ வந்தாச்சு மகாராணியார்களே. உங்களுடைய விருந்தோம்பலுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. மகாராஜா திரும்பி வர வரைக்கும் நீங்க இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஆனா ஒண்ணும் பிரச்சனை இல்ல, உங்களோட விருப்பப்படியே பண்ணுங்க. தலைக்கு வந்த ஆபத்து தலப்பாகையோட போயிடுச்சு. தப்பா எடுத்துக்காதீங்க மகாராணி அவர்களே. அனுமதி இருந்தா மனசுல இருக்கிறத கேட்கலாமா? கண்டிப்பா. முல்லா நசுருதீன் ஐயா,
திரும்பி போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலான்னு இருக்கேன் மகாராணியாரே. இப்ப என்ன கேட்க போறாரு? ஏதாவது ஒரு அன்பளிப்பை வழங்குங்க. எப்பவும் இந்த விஜயநகரத்தோட நினைவுகள் இருக்கிற மாதிரி. சரி சரி சரி, விடுங்க விடுங்க, நான் உங்க வேலையை சுலபமாக்கிடுறேன். எப்பவுமே வாடாத ஒரு பூவை எங்களுக்கு பரிசா கொடுத்துருங்க. நீங்க என்ன சொல்றீங்க? எப்பவுமே வாடி போகாத பூன்னு ஒண்ணு இருக்கா என்ன? பண்டிதர் ராமகிருஷ்ணரே, இந்த புதிருக்கான பதில நீங்களே சொல்லிடுங்க. முல்லா நசுருதீன் ஐயா, நீங்க பூவை கேக்குறீங்க, ஆனா விஜயநகர ராஜ்யம் ஏற்கனவே உங்களுக்கு பூச்செண்டையே வழங்கியிருக்கே. நினைவுகளின் பூச்செண்டு. முல்லா நசுருதீன் ஐயா, நீங்க எவ்வளவு காலத்தை எங்களோட செலவழிச்சிருக்கீங்களோ, அதாவது நிலவுக்கு படிக்கட்டுகளை கட்டுறதுல இருந்து சிறைச்சாலையில தவிச்சது வரைக்கும், அந்த எல்லா நினைவுகளோட பூச்செண்டு எப்பவும் உங்களுடைய இதயத்துல இருந்து விஜயநகரத்தை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். கூடவே இந்த பூச்செண்டு எப்பவும் வாடியும் போகாது. இந்த விஷயத்துல ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு. உண்மைதான். ஒரு செடியில ஒரு பூ எப்போவாவது தான் பூக்கும். நட்சத்திரங்கள் எவ்வளவுதான் இருந்தாலும் உங்கள மாதிரி சந்திரன் ஒண்ணுதான் இருக்கும். அமைதியா இருப்பட்டு. இன்னைக்கு சூழ்நிலை ரொம்ப மோசமாக போகுது. அரசவைக்கு போக எனக்கு தாமதமாயிட்டு இருக்கு. சாரதா, அம்மா, எல்லாரும் எங்க போனீங்க? அப்பா, 2 பேருக்கு ஒரு நல்ல பாடத்தை கத்து கொடுங்க. என்னோட மகனை யாரு தரையில உட்கார வச்சது? என்னாச்சு? எதுக்கு இவ்ளோ காலையில இப்படி கத்திட்டு இருக்கீங்க? கத்தாம என்ன பண்ணுவேன்? உள்ள போய் பார்த்தா அங்க பாஸ்கர் தரையில உட்கார்ந்துகிட்டு இருக்கான். அவனுக்கு ஏதாவது அடிபட்டுருச்சுன்னா? அடி எதுவும் பற்ற கூடாதுன்னு அவனை தரையில உட்கார வச்சேன். என்ன அப்படின்னா நேத்து அவன் தொட்டில இருந்து கீழே விழுந்திருப்பான். என்ன? அதனால நான் அவனை தரையில படுக்க வச்சிட்டேன். உங்களுக்கு தெரியுமா, இப்ப உங்க மகன் நடக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கான், அதுவும் முட்டி போட்டு. இப்படிதான். நேத்து என்ன நடந்துச்சுனாவது உங்களுக்கு தெரியுமா? பாஸ்கர், உங்க 2 பேரோட கவனமும் எங்க இருக்கு? என்னோட மகனுக்கு அடிபட்டு இருந்ததுன்னா? என்ன ஓ மகன்னு சொல்லிட்டு இருக்க? அவன் உனக்கு மட்டும்தான் மகனா என்ன? எங்களுக்குலாம் ஒண்ணும் இல்லையா? உன்ன கூட தான் நான் இவ்ளோ குட்டியில இருந்து இவ்ளோ பெரியவனா வளர்த்திருக்கேன். இப்ப வாய் மூடிட்டீங்க இருந்து கிளம்பு. அதுவும் இல்லாம எங்களையும் எங்க வேலையை பார்க்க விடுங்க. எப்படி போவேன்? என்னுடைய அங்கவஸ்திரம் எங்க? இங்கதானே இருக்கு. ஆனா இத நீங்க சரியாவே போட்டுக்கல. இததான் சோம்பேறித்தனம்னு சொல்லுவாங்க. அம்மா, என்னோட கரண்டி எங்க? இங்க இருக்கு. இததான் சோம்பேறித்தனம்னு சொல்லுவாங்க. சோம்பேறி கழுத. அம்மா, என்ன சொல்றாரு பாருங்க. நீங்க இப்ப பாடம் சொல்லி தரீங்களா? என் தடி எங்க? இங்கதானே இருந்தது. அம்மா, நீங்க தானே உங்களோட தடியை என் கையில குத்திங்க. ஆனா என்னோட மணிகள் எங்க? குண்டப்பா, உன் மணி எல்லாம் ஒண்ணும் ஆக போறது இல்ல. இவருக்கு பாடம் சொல்லி கொடுக்க அம்மாவோட தடி தான் இப்ப தேவை. ஐயோ, அப்ப என் மணி. இந்தாங்க உங்களுடைய தடி, இந்தாடா உன்னுடைய மணி. இந்த வீட்டுல எல்லா வேலையும் நானே தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. அங்க எங்க போறீங்க? வாசல் இங்க இருக்கு. அது அரசவைக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு முறை பாஸ்கரோட முகத்தை பார்த்துட்டு போறேன். பாஸ்கர், 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 அம்மா, சாரதா, பாஸ்கரை இங்க எங்கேயும் காணோம். 2 பேரும் சீக்கிரம் வாங்க. பாஸ்கரை எங்கேயும் காணோம். எங்க போனான்னு பாருங்க. பாஸ்கர், நான் ஒரு வேலை பண்றேன். நான் கோத்வாலையா கிட்ட சொல்லி பாஸ்கரை தேட சொல்றேன். இல்ல, நான் நேரடியா மகாராஜா கிட்ட பேசுறேன். பாஸ்கர், அப்படின்னு நான் சொல்லல, அம்மா சொன்னாங்க. அம்மா,
இவ்ளோ சின்ன குழந்தை எங்க போயிருப்பான்? இங்கதான் எங்கேயாவது இருப்பான். இங்கதான் எங்கேயாவது இருப்பானா? அப்ப அவனை தேட எனக்கு உதவி பண்ணுங்க. இங்கே ஏன் நிக்கிறீங்க? போய் தேடுங்க அவனை. வாங்கம்மா, நம்ம போய் தேடலாம் வாங்க. பாஸ்கர், பாஸ்கர், அம்மா எங்க தேடுறது? அங்கேயா? வாங்க. கிடைச்சிட்டானா? இன்னும் கிடைக்கல. நான் தான் சொல்றேன்ல, வெளியில போயிருப்பா. நீங்க தான் கேட்கவே மாட்டேங்கிறீங்க. இந்த சத்தம் சமையலறையில இருந்து வருது. வாங்க உள்ள போய் பார்க்கலாம். ஐயோ ஆண்டவா! என் மகன் பாஸ்கர்! அடடடடா! இங்க வா, இங்க வா. உனக்கு ஒன்னும் ஆகலல? அடி எதுவும் படலல? என்ன காரியம் பண்ணிருக்கான் பாருங்களேம்மா. உன்னோட மகனை பார்த்து இவ்ளோலாம் கவலைப்படாத. இவ்ளோ செல்லம் கொடுத்தனா இவன் கெட்டு போயிடுவான். போ, சபைக்கு போ. உனக்கு தாமதம் ஆயிட்டு இருக்கு. நான் சபைக்கு புறப்பட்டு போறேன். ஆனா நீங்க 2 பேரும் இவனை கவனமா பாத்துக்கோங்க. குருவே, பண்டிதர் ராமகிருஷ்ணரும் முல்லா நஸ்ருதீன் ஐயாவும் எப்படி அவங்களோட புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி ராஜகடங்க காப்பாத்துனாங்கன்னு நானும் கேள்விப்பட்டேன். நீங்களும் அவங்களுக்கு அற்புதமா உதவி இருக்கீங்க. உங்க எல்லாரையும் பாராட்டுறேன். இன்னொன்னையும் சொல்லி ஆகணும். என்னோட மகாராணிகள் கூட மறுபடியும் அவங்க திறமைய நிரூபிச்சிட்டாங்க. ஆனா பண்டிதர் ராமகிருஷ்ணரும் கோத்வால் அவர்கள் மன்னிச்சிருங்க, தாமதமா வந்ததுக்கு என்ன மன்னிச்சிருங்க. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. வணக்கம் மகாராஜா. வணக்கம். கோத்வால் அவர்களே, ஏன் இன்னைக்கு தாமதம்? என் பசங்களால தாமதம் ஆயிடுச்சு மகாராஜா. இந்த பசங்க எங்கெங்கெல்லாம் போய் என்னென்னமோ கத்துக்கிட்டு வராங்க மகாராஜா. வீட்டுக்கு வந்து என்னென்னமோ கேள்விகள் கேக்குறாங்க. அதுவும் விசித்திரமான கேள்விகள். கோத்வால் அவர்களே, இதுல விசித்திரமா என்ன இருக்கு? குழந்தைகள் கேள்வி கேட்கலன்னா அவங்க எப்படி கத்துப்பாங்க? கேள்வி கேட்கட்டும் மகாராஜா. ஆனா அந்த கேள்விக்கு பதில் இருக்கிற மாதிரி கேள்வி தானே கேட்கணும். பதிலே இல்லாத கேள்விக்கு எப்படி பதில் சொல்ல முடியும்? கோத்வால் அவர்களே, குழந்தைங்களோட கேள்விகளை கேட்டு இவ்வளவு பயந்துட்டீங்களா? அதை என்கிட்ட கேளுங்க, நான் அதுக்கு பதில் சொல்றேன். உங்க குழந்தைகள் உங்ககிட்ட என்ன கேட்டாங்களோ அதை என்கிட்ட கேளுங்க. மகாராஜா, வானவில் எதுக்காக தோன்றுதுன்னு என் பசங்க என்கிட்ட கேக்குறாங்க. அந்த வானவில் தோன்றுவதற்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு மகாராஜா? நான் ராஜ்யத்தின் பாதுகாப்பை பாக்குறதா இல்ல வானவில் உருவாகிறத பாக்குறதா? இப்ப நீங்களே சொல்லுங்க, வானவில் ஏன் தோன்றுது? நானே தேவையில்லாம பிரச்சனையில மாட்டிக்கிட்டேனே. இந்த கேள்வி ரொம்ப சுலபமானது. எந்த அளவுக்கு சுலபமானதுன்னா, இதுக்கான பதில குருவே ரொம்ப சுலபமா சொல்லிடுவாரு. குருவே, கேள்விக்கு பதில சொல்லுங்க. நானா? குருஜி நல்லா மாட்டிக்கிட்டாரு. இதெல்லாம் ஒரு கேள்வியா என்ன? இது ரொம்ப சுலபமான கேள்வி. நான் எவ்வளவு சாதனைகளை பண்ணவன். இந்த மாதிரி சின்ன சின்ன கேள்விகளுக்கெல்லாம் நான் சும்மா இப்படி சொடக்கு போடுற நேரத்துல பதில் சொல்லிடுவேன். அப்ப பதில சொல்லுங்க குருவே. வாய கொடுத்து மாட்டிக்கிட்டனே. வந்துட்டாரு பண்டிதர் ராமகிருஷ்ணா. வணக்கம் மகாராஜா. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, இந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. நீங்க தாமதமா வந்ததுக்கு இதுதான் தண்டனை. பதிலா? சரிதான் குருவே. கோத்வால் அவர்களே, நீங்க மறுபடியும் ராமகிருஷ்ணர் கிட்ட உங்க கேள்வியை கேளுங்க. இங்க பாருங்க பண்டிதரே, என்னோட பசங்க என்கிட்ட கேட்டது வானவில் ஏன் தோன்றுதுன்னு. சொல்லுங்க, வானவில் ஏன் தோன்றுது? எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, பதில் சொல்லுங்க. கண்டிப்பா குருவே, இதுக்கான பதில நான் கண்டிப்பா சொல்றேன். ஆனா முதல்ல ஏன் கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. அதாவது புல்லு ஏன் பச்சையா இருக்கு? புல்லு ஏன் பச்சையா இருக்கா? புல்லு ஏன் பச்சையா இருக்கு? மகாராஜா, நீங்க இத சொல்லுங்க. வானம் ஏன் நீளமா இருக்கு? அப்புறம் கோத்வால் ஐயா, நீங்க இத சொல்லுங்க. சூரியன் எப்பவும் கிழக்கு திசையிலே ஏன் உதிக்குது? இது என்ன விசித்திரமா இருக்கு? அது வந்து ஏன் உதிக்குது? பண்டிதர் ராமகிருஷ்ணா,
நீங்க முதல்ல இத சொல்லுங்க. நீங்க மறுபடியும் இன்னைக்கு ராஜசபைக்கு ஏன் தாமதமா வந்தீங்க? சொல்லுங்க. அது பாஸ்கரால மகாராஜா. பாஸ்கர் அப்படி என்ன பண்ணா? அது என்னன்னா, இங்க பாருங்க பண்டிதரே, உங்களோட இந்த நிலைமையை என்னால நல்லாவே புரிஞ்சுக்க முடியும். அட உங்க பாஸ்கர் இப்பதான் முட்டி போட்டு தவளவே ஆரம்பிச்சிருக்கான். அப்புறம் அவன் காலால நடக்க ஆரம்பிப்பான், அப்புறம் ஓடுவான், அதுக்கப்புறம் பேசுவான். அவன் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்னென்ன கேள்வி கேட்பான்னு என்னால உங்ககிட்ட சொல்ல கூட முடியாது. பிள்ளைகளை சமாளிக்கிறது ரொம்ப கடினமான வேலை. ஒவ்வொரு நபரும் இந்த அரசவைக்கு அவங்க சொந்த காரணத்துக்காக தாமதமா வரீங்க. இங்க வந்துட்டு உங்க குழந்தைகள் மேல நீங்க பழிய போடுறீங்க. இதோ இவர மாதிரி பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நீங்க பாஸ்கரை இங்க கூட்டிட்டு வாங்க. ஒரு குழந்தைய எப்படி பாத்துக்கிறதுன்னு நான் உங்களுக்கு இங்க சொல்லி கொடுக்கறேன். அப்படியா? மன்னிச்சிடுங்க மகாராஜா, ஆனா அது அவ்வளவு சுலபம் இல்ல. நீங்க சொல்ல வர்றதுக்கு என்ன அர்த்தம் பண்டிதர் ராமகிருஷ்ணரே? ஒரு ராஜ்யத்தை சமாளிக்கிறது சுலபமானதா? இல்ல மகாராஜா, நான் சொல்ல வந்ததுக்கு அர்த்தம் என்னன்னா, குழந்தைய பாத்துக்கிறது ராஜ்யத்தை பாத்துக்கிறது ரெண்டுமே வேற வேற விஷயங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணா, இது என்னோட கட்டளை. நீங்க போய் உங்க மகனை கூட்டிட்டு வாங்க. நான் மறுபடியும் உங்களுக்கு நிரூபிச்சு காட்டுறேன் எவ்வளவு திறமையா இந்த ராஜ்யத்தை நான் பாத்துக்கிறனோ அதே திறமையோட என்னால ஒரு குழந்தையும் பாத்துக்க முடியும்னு. போங்க, இது என் கட்டளை. பண்டிதர் ராமகிருஷ்ணா, பாஸ்கரை இந்த அரசவைக்கு நீங்க கூட்டிட்டு வாங்க. சீக்கிரம் போங்க. இந்தாங்க. நான் பாஸ்கரை பிரிஞ்சு எப்படிமா என்னால இருக்க முடியும்? ஐயோ, எதுக்காக நீங்க இவ்ளோ கவலைப்படுறீங்க? இவன் மாளிகைக்கு தானே போறான், அங்க நிறைய பேர் இருப்பாங்க, அவங்க இவனை பாத்துப்பாங்க. அம்மா, நீங்களே சொல்லுங்களேன். புரிஞ்சுதா? பண்டிதரே, பண்டிதரே, வணக்கம். கோத்வால் ஐயா, நீங்க இப்பவே வந்துட்டீங்களா? நீங்க நாளைக்கு வருவீங்கன்னு நான் நினைச்சேன். உங்க நிலைமை எனக்கு புரியுது, ஆனா என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. இது அரச கட்டளை. இல்ல கோத்வால் ஐயா, இவனை கொஞ்ச நேரம் என் கூட இருக்க விடுங்களே. புது குருஜி, கோத்வாலையா சொல்றது சரிதான். மகாராஜாவுடைய கட்டளையை பின்பற்றணும் இல்லையா? மணி, நீ அமைதியா இரு. என்னால அமைதியா இருக்க முடியும் புது குருஜி, ஆனா கோத்வாலையாவால இருக்க முடியாது இல்லையா? இவர் மட்டும் பாஸ்கரை கூட்டிட்டு போகலனா மகாராஜா இவருக்கு தண்டனை வழங்கிடுவாரு. ஆமா பண்டிதரே, மணி சொல்றது உண்மைதான். பாருங்க, நான் இப்பவே பாஸ்கரை மாளிகைக்கு கூட்டிக்கிட்டு போகணும். நம்ம அரச கட்டளைய மீறக்கூடாது. வாங்க, தூக்கிட்டு போங்க. கொடுங்க. வாங்க வாங்க, போலாம் வாங்க. பாஸ்கர், நீங்க என்ன பண்ணிக்கீங்க? என்ன பண்ண? மகாராஜாவோட கட்டளையை பின்பற்றதுக்காக என்னுடைய அன்பான குருஜிக்கு நான் ஊக்கம் கொடுத்திருக்கேன். ஏன்னா நான் ஒரு நல்ல சிஷ்யனாச்சே. நீங்க ஒரு மகனை தந்தைகிட்ட இருந்து பிரிச்சிருக்கீங்க. லாமா பாஸ்கர் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காராச்சு உங்களுக்கு தெரியுமா? ஐயோ, அத மறந்துட்டேனே. குண்டப்பா, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். இதோட விளைவு என்ன தெரியுமா? என்ன ஆகும்? வெளியில போ. என் வீட்டை விட்டு வெளியில போ. வேண்டாம். செல்லக்குட்டி, எவ்வளவு நல்ல பையன் இந்த பாஸ்கர். குழந்தைங்களுக்குள்ள கடவுள் வசிப்பாரு. என்கிட்ட கொடுங்க. ஏய், வா வா வா. குழந்தைங்களை பாத்துக்கிறது எவ்வளவு சுலபமானது. ஆமா. அப்படியா? சுலபமானதா? ஆனா பண்டிதர் ராமகிருஷ்ணர் என்னன்னா அவரோட தவறுகளை இந்த அழகான குழந்தை மேல போட்டுட்டு இருக்காரு. இவ என் மீசைய புடிச்சு இழுக்கிறா. இப்ப நான் அழுகுறா. இந்தாங்க, இவனை பாத்துக்கங்க. சரி, வாங்க வாங்க வாங்க. அநேகமா பசிக்குதுன்னு நினைக்கிறேன். パシヤ யார் இங்க பசின்னு சொன்னது? 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 パシヤ யார் இங்க பசின்னு சொன்னது?
இதுனா வெட்கப்பட வேண்டிய விஷயம். நான் இருக்கும்போது இந்த மாளிகையில யாரும் பசியோட இருக்க கூடாது. நான் பாஸ்கருக்காக விசேஷமா தாமரை தண்டை போட்டு பாலை சூடு பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். இங்க பாருங்க மகாராஜா, தாமரை தண்டு உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமானதுன்னு நான் கேள்விப்பட்ட உடனே நான் முழுசா 1 மாசத்துக்கு தேவையான தாமரை தண்டுகளை வர வச்சிட்டேன். 1 மாசத்துக்கா? 1 மாசத்துக்கானதா மகாராஜா? மகாராணி திருமலம்பா, இத யார் உங்களுக்கு கத்து கொடுத்தது? அவங்க பேரை மட்டும் என்கிட்ட சொல்லுங்க. மகாராஜா, பேரெல்லாம் விடுங்க. நான் உங்களுக்காக ஒரு நல்ல செய்தி கொண்டு வந்திருக்கேன். மகாராஜா, நான் தாமரை தண்டுகளை வச்சு விசேஷமான உணவுகளை பண்ற முறைய கத்துட்டு இருக்கேன். பிரமாத மகாராணி சின்னாதேவி அவர்களே, பாருங்க, நம்ம வாழ்க்கை அப்படியே தாமரை தண்டா மாறிடுச்சு பாருங்க. மகாராஜா, நீங்க இப்படி சந்தோஷப்படுறத பாக்கும்போது எனக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கு. மகாராஜா சந்தோஷமா இல்ல, சங்கடத்துல இருக்காரு. என்ன? நான் சொல்ல வந்ததுக்கு அர்த்தம் என்னன்னா மகாராஜா ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. அது மகாராஜாவோட முகத்தை பார்க்கும்போது எனக்கு நல்லா தெரியுது. மகாராணி சின்னாதேவி அவர்களே, நீங்க பாஸ்கரை என்கிட்ட கொடுங்க. நான் பாஸ்கரை என் அறைக்கு கூட்டிட்டு போய் தாமரை தண்டை போட்டு பண்ண இந்த விசேஷ பாலை கொடுக்கறேன். மகாராஜா ஏதாவது பண்ணுங்க. பாஸ்கர் தாமரை தண்டு போட்ட பாலை குடிக்க போறான். இல்ல இல்ல மகாராணி சின்னாதேவி அவர்களே, குழந்தையோட உயிர் ஆபத்துல இருக்கு. போய் சீக்கிரம் அவனை காப்பாத்துங்க. சரி, அத அவனுக்கு ஊட்டிட போறாங்க. நான் போறேன், உடனே போறேன் மகாராஜா. அதுக்குள்ள நான் எல்லா தாமரை தண்டுகளையும் ராஜகுரு வீட்டுக்கு அனுப்பி வச்சிடறேன். அதான் சரியா இருக்கும். தாமரை தண்டுகள் இல்லனா அவங்களால எதுவும் பண்ண முடியாது. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.